அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது நூடகம் சந்திப்பு நிகழ்கிறேன். இந்த நூலின் பெயர் எங்கே நிம்மதி. ஏகப்பன் என்பவர் தொகுத்தது. ஒரு திருமண வீட்டில் பரிசளித்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு அழகான ஒரு நூலாக இருக்குது. கொடுத்துருக்காங்க 40 விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க. உலகத்தில் மனுஷனுக்கு எங்கேருந்து நிம்மதி கிடைக்குதுன்ற மாதிரி. பிரம்மம்னா என்ன, எங்கும் நிறைந்திருக்கிறது. பிரகிருதினா என்ன, அதனுடைய சக்தி தான் பிரகிருதி, பிரம்மத்தின் ஆற்றல். ஈஸ்வரன் யார், ஈஸ்வரினா யார், மும்மூர்த்திகள் யார், அந்த சக்திகள் ஆக்கல் அழித்தல், ஆக்கல் காத்தல் அழித்தல், அது இது. அப்புறம் 3 தேவியர், அவர்களுக்குள்ள 3 கடவுளுக்குள்ள தேவியர், ஆற்றலுக்குள்ள தேவியர். கல்விக்கு அதிபதி, செல்வத்துக்கு அதிபதி, ஆரோக்கியத்துக்கு அதிபதி. ஆத்மானா என்ன, ஆத்மாவுக்கு அழிவில்லை. நம்ம புலன்கள் தான் அந்த விழித்திருக்கும் புலன்கள் நம்ம உயிர்ப்பை சொல்லுது. ஆனால் ஆத்மா உள்ளேருந்து மறைமுகமாக செயல்படுது. ஆத்மா போயிடுச்சுன்னா தான் உயிர் போயிடுதுன்னு சொல்கிறோம். அந்த பழைய துணியை விலைக்கிட்டு புதிய துணி அணிகிற மாதிரி ஆத்மா புதிய உடலுக்கு போயிடுதுன்றாங்க. முக்குணங்கள் ரஜோ தமோ சத்வகுணம். இந்த சத்வம்ன்றது சாத்விகமாக உள்ளது. என்னென்ன உணவு சாப்பிட்டா அது ஏற்படும். ரஜோன்னா என்ன, தமோனா சோம்பல், ரஜோன்னா அந்த உக்கரமாக இருக்கிறது. அதெல்லாம் மறுபிறவி ஏன் ஏற்படுது. ஒவ்வொரு பிறவி ஏன் நம்ம இன்னொரு பிறவியில் நம்ம மறுபிறவியில் மற்றதெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம ஒத்துக்கிறோம். ஏன்னா எப்படி ஒருத்தவங்க பிறக்கும் பொழுதே விஜயசோட பிறக்க முடியும். அப்போ முன்பிறவி ஜென்மத்தில் உள்ளது தானே வரும். அதான் முன்வினைகள். அதை முன்வினைகளாக சொல்லியிருக்காரு. அதை 3 கர்மாக்களாக, சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், ஆகாமிய கர்மம்னு. சஞ்சிதம்னா முன்வினை பயன்கள், அதுலேருந்து வரக்கூடியது தான் பிராப்த கர்மம். அதோட நம்ம இந்த சென்மத்தில் பண்ணுறது தான் ஆகாமிய கர்மம்ங்கிறாங்க. அதுமாதிரி முக்தி, என்ன செஞ்சாலும் நம்ம நல்வினை தீவினை புரிஞ்சாலும் முடிவில் நம்ம பிறவி சுழற்சியிலேருந்து விடுபட்டு முக்தி அடைகிறோன்னு. துன்பங்கிறது ஏன் ஏற்படுது, துன்பத்தை நம்ம எதை துன்பமாக எடுத்துக்கிறோம், ஏன் துன்பம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு. துன்பங்கிறது ஆனந்தம். அடுத்தது சுகம்ங்கிறதுனா என்ன, ஆனந்தம்னா என்ன. சுகம் தன்னுடைய இதை நினைக்கிறது, ஆனந்தம் எல்லாத்தையும் கடந்த ஒரு நிலையில் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி சச்சிதானந்தம்னு நம்முடைய தெளிந்த ஞானத்தால் நம்ம அந்த ஆனந்தத்தை அடையிறது. நவராத்திரியில் ஏன் நவராத்திரி அதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறாரு. எல்லாத்தையும் கடந்து நம்ம அடைகிறது பற்றி. உடல் நலம் எப்படி வச்சுக்கணும், உணவு எப்படி நம்ம உண்ணணும், எந்த மாதிரி உணவுகளை உண்ணணும். எதாக இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சி உண்ணணும், அதுவே உடமாயிடும். உணவுக்கு நமக்கு ஏற்படுற விந்துக்கள், உடம்புக்குள்ள சக்திகள் எல்லாமே தெரியுது. அன்போடு பரிமாறணும், அன்போடு கொடுக்கணும், அன்போடு சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. தரம் அறிந்து, வேலை அறிந்து, தூய்மை அறிந்து, எல்லாம் அளவோடு சமைக்கணும். யார் சமைக்கிறா சாப்பிட்றா அவங்க எண்ணங்கள் கூட தாக்குன்றாங்க. அதுமாரி உறக்கம் எப்படி கரெக்டாக உறங்கி எந்திரிக்கணும், உறக்கம் எவ்வளவு இன்றியமையாததுன்னு. விளையாட்டும் அதே போல் எவ்வளவு இன்றியமையாது. வேலையும் நம்ம எப்படி செய்யணும், வேலை இருக்கணும். அதுமாதிரி பொருள், பணம் எல்லாமே எப்படி நம்மக்கிட்ட இருக்கணும். பணம் இல்லாமல் இருந்தாலும் வாழ்க்கை கெடுதல், பணத்தையே வாழ்க்கை என்னது தப்புன்னு போடுறாங்க. கடன் மனுஷனை எப்படி தின்றுன்றத. எளிமையான வாழ்வு வாழ்ந்தால் இன்மையிலையும் மறுமையிலையும் நல்லா இருக்கலாம், முதுமையில் கூட நல்லா இருக்கலான்றாங்க. அது மாதிரி முதுமையில் நிம்மதியாக இருக்கலான்றாங்க. நம்ம உடம்பை நம்மளே பார்த்துக்கலாம், நிறைய வேலைகளை நம்மளே செஞ்சோன்னாக்க. மனநலம் எப்படி இருக்கணும், உறவுகள் எப்படி இருக்கணும், மனநலத்தை நம்ம எப்படி பேணுவது, உறவுகளை பேணுவது, செல்வத்தை எப்படி நம்ம பத்திரமா வச்சுருந்து அனைவருக்கும் கொடுப்பது, யாரோடையும் கம்பேர் பண்ணாமல் இருக்கிறது, மனம் இறுக்கம் இல்லாமல் இருப்பது, எதையும் எளிதாக ஏற்றுக்கொள்வது, துன்பம் வரும்போது ரொம்ப மகிழ்ந்து, துன்பம் வரும்போது ரொம்ப கஷ்டப்படுறது, இன்பம் வரும்போது மகிழ்றது இல்லாமல் அதை எப்படி சீர்தூக்கி ஆராய்ந்து பண்ணணுன்றாங்க. பேச்சில் கவனமாக இருக்கணுன்றாங்க. அதுபோல் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி அமையும் மனம் போல் வாழ்வு. புலன் அடக்கணும், புலனை அடக்கினாலே எல்லாவற்றையும் கற்றுக்குள்ளே கொண்டு வந்துடலான்றாங்க. புலன் அடக்குவதோட புலனை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைப்பது நல்லதுன்றாங்க. அது மாதிரி மது அருந்துதல், புகைப்பிடித்தல் அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. என்னென்னா பஞ்சமா பாதகங்களை தவிர்க்கணுன்றாங்க. பஞ்சமா பாதகங்கள்லாம் மது அருந்துதல், பிற பெண்கள் தொடர்பு, மாமிச உணவு உண்ணல், கொலை புரிதல், இதெல்லாம் செய்யக்கூடாது. கொள்ளையடித்தலும் செய்யக்கூடாதுன்றாங்க. இவற்றையெல்லாம் நம்ம நீக்கிட்டு தியானம் பண்ணணும். அது மாதிரி அதில் முக்கியமாக விபாசனா எப்படி பண்ணுறது. விபாசனா சாதாரணமாக மூச்சு இழுத்து விடுறது, எங்கே இருந்தாலுமே மெதுவாக நிதானமாக நிதானமாக விட்டாலே அது விபாசனா மூச்சுன்றாங்க. நம்ம உடம்பை, நம்ம மனசையும் எண்ணங்களையும் நம்ம எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலைக்கு போகலான்னு சொல்கிறாங்க. அப்போ அதுமாரி தியாகம், எப்படி எல்லாத்தையும் பற்றற்ற நிலைமையோடு இருப்பது. அதுக்கு சங்கரர் விவேக சூடாமணியில் சொல்லியிருக்காங்க. பற்றற்ற நிலையில் எப்படி வாழ்வதுன்னு சொல்லிட்டு, ஆனந்த நிலையை அது எப்படி தரும்ன்ட்டு. அப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு உதவி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். 10% உதவினா 10% இருக்கும், 100% கொடுத்தீங்கன்னா 100% இருக்குன்றாங்க. விதி மதி எல்லாம் எப்படி நம்ம எதிர்கொள்ளலான்ட்டு. வழிபாடு எப்படி மனிதனை பண்படுத்துதுன்ட்டு. விளக்க போல இறைவன் இருக்கிறார். அந்த கஷ்டப்படவன் எப்படி துன்பத்தை அவர் தொலைய முன்வினைகள்லாம் நீங்கணும்.
எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம வந்து ஆலயம் போனாலே போய் வழிபாடு செஞ்சு நல்ல ஒரு எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்டு வந்தாலே எல்லாம் நல்லது நடக்குன்றாங்க. மகிழ்ச்சியை தான் நம்ம விரும்புகிறோம். ஆனால் வந்து அதுக்கு துன்பமே பரிசாக கிடைக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? நம்ம அறியாமையை அகற்றணுன்றாங்க. சுகம் ஆனந்தம் 2 நிலை இருக்குது. நம்ம சுகத்தை தான் போகிறோம், ஆனந்தத்தை நோக்கி போகலை. சுகம்ன்றது அதுக்குள்ள வந்து சுகம் வரும்போது சந்தோஷம் அடைகிறோம், துக்கம் வரும்போது துன்பம் அடைகிறோம். ஆனந்தம்ன்ற ஒரு நிலையை எடுத்தால் சுகம் துக்கம் 2ஐயும் ஒன்றாவே எடுத்துக்கோன்றாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறதுல பிறருக்கு கொடுத்து உதவுறது, உறவுகள் மீதும் செல்வங்கள் மீதும் நம்ம ரொம்ப பற்றுதல் வைக்காமல், எல்லாத்துக்கும் பற்றுதல் தான் காரணம், அந்த துன்பங்கள்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கவும் கற்றுக்கணுன்றாங்க. உடல் நலம், பொருள் நலம், மனநலம், இது 3ஐயும் ஒருத்தர் வந்து சீராகவே மெயின்டைன் பண்ணணும். உணவு, உறக்கம், விளையாட்டு எல்லாத்துலேயும் சீராக வச்சுக்கணும். நேர்மையான வழியில் பணம் சம்பாதிக்கணும். மனத்தை ரொம்ப நோகடிச்சு வச்சுக்காமல் நல்ல நிலையில் வச்சுக்கணும். நேர்மறை எண்ணங்களால் நினைச்சு வச்சுக்கணும். எதிர்பார்ப்பு இல்லாமல் இறை வழிபாடு செய்கிறது. உயர்ந்த வாழ்க்கை பற்றற்ற நிலையோடு இருக்கிறது. தியாகம், தியானம் இதெல்லாம் நம்ம பின்பற்றோம்னாலே நிம்மதியாக இருக்கலாம். ஆனந்தமே நிம்மதின்றாங்க. மிக அழகான ஒரு புத்தகம் இது. நன்றி.